ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம தொடர்ச்சியாக சுடோகோ கேம் பற்றி பார்த்துக்கிறோம். சுடோகோ கேம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஞாபக சக்தியை வளர்க்குறதுக்கும் மெமரி பவர் வளர்க்குறதுக்கு, அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒருநிலைப்படுத்துறதுக்கு, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சுடோகோ நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துப்போம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிளாஸ் 9 வந்து பார்த்தினாக்கா சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் என்னோட வீடியோவில் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4x4, 6x6 அது மாதிரி ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 கிளாஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் சால்வ் பண்ண போகிறேன். சுடோகோ பற்றி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சுடோகோ பற்றி, மேலும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலுமே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8x8 சுடோகோ தான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சுடோகோ கட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 8x8, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 காலம் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 ரோ இருக்கும். அதுக்கப்புறம் 8 கட்டங்கள் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 இது மாதிரி 8 கட்டங்கள் இருக்கும். ஸோ முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்களை வந்து நான் செக்ரிகேட் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்பரிங் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதுக்கோ உங்களுக்கு புரியறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம், நம்ம சால்வ் பண்ணலாம். பொதுவாக 3 டிப்ஸ் நம்ம பார்க்கணும். கட்டத்தில் ரொம்ப நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். மேக்ஸிமம் நம்பர்ஸ் எதில் இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு பாயிண்ட். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக குழு கிடைக்கும். அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட காலமில் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ காலம், பி, சி, டி அது மாதிரி 8 காலம்லையும் எந்த காலமில் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து குழு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட், ஃபோர்த் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8 ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கோ அதை பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக குழு கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, நான் சொன்ன இந்த 3 டிப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடோகோ சால்வ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நம்ம அதிகமாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்டம்னு பார்க்கலாம், அப்படிலாம் எந்த லைன் பார்க்கலாம். இந்த கட்டத்தில் பாருங்க நம்மளுக்கு 2 மிஸ் ஆயிருக்கு. ஸோ 6 வந்து ஃபில்அப் ஆயிருக்கு. அதை போல பார்க்கும்போது வந்து கட்டம் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி இருக்கு. கட்டம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 6, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் 4லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 நம்பர் ஃபில்அப் ஆயிருக்கு. ஸோ இந்த கட்டம் 1 இந்த கட்டம் 4மே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக குழு கிடைக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா, இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கவுண்ட் பண்ணும்போது 1 இருக்கா, ஓகே 1 இருக்கு. 2 இருக்கா, 2 இல்லை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும். அந்த அந்த இந்த கட்டத்துக்குள்ளார 2 வரும். 3 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 இல்லை. இது எல்லா நம்பருமே இருக்குது. ஓகேங்களா, 5 இருக்கா, 6 7 8. ஓகேங்களா, கட்டம் 4ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா 4. அது 2 நம்பர்ஸ் வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சுடோகோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டத்துக்குள்ளாரே வந்த நம்பரே திரும்ப வராது. அதே காலம்லேயே வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ காலம்ல வந்து 10 இல்லை, அதுலேயுமே வந்த நம்பரே வராது. அதே மாதிரி ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்த நம்பருமே வராது. ஸோ இந்த கட்டத்தில் பாருங்க, இந்த கட்டத்தில் பார்க்கும்போது இந்த ஹெச் காலம்ல 2ஆம் நம்பர் வந்து இங்கே இருக்கு. ஓகேங்களா, அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வராது. ஸோ இங்கே வந்து 2 வராது. அதனால மீதி கட்டத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ஓகேங்களா, இ காலம்ல 4வது ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணலாம். ஏன்னா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2. என்ன ரீசனா இது வந்து இங்கே இருக்காது, அதனால இங்கே வரும். நம்ம விடுபட்ட நம்பர் 2 இருக்கு. ஓகேங்களா, அதனால அந்த ஈஸியான குழு வந்து கிடைக்குது. அதே மாதிரி வந்து இப்படி பார்க்கும் போதுமே இதில் வந்து 4 இருக்கு. ஸோ இங்கே வந்து 4 வராது. விடுபட்ட நம்பர் 4 எங்கே இருக்கு, இங்கே தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4வது கட்டம் வந்து ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் ஏதாச்சும் குழு கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் விடுபட்ட நம்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே விடுபட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகே, இப்போ விடுபட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஐக்கன் வந்து மேலே போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து முன்னாடி வந்து சரி ஓகே சரி அழிச்சிடலாம். அதை அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே போட்டுக்கிறேன். ஓகே, 1 இல்லை. கட்டம் 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 இல்லை, 2 இருக்கு, 3 இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த 2 வச்சு தான் நம்ம குழு வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணணும். ஏன்னா ரிமைனிங் நம்பர் எல்லாமே இருக்கு. 4 இருக்கு, சாரி இதில் 3 கட்டம் விடுபட்டிருக்கு. ஓகே, 4 இருக்கு, 5 ஓகே இல்லை,
6 இருக்கு, 7 இருக்கு, 8. சரி 3 விடுபட்டிருக்கு. 1 3 5. சாரி, முன்னாடி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ன்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கட்டங்கள் விடுபட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 3 அண்ட் 5ஆம் நம்பர். ஓகேங்களா, நம்ம குழு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 1வது ரோல வந்து இங்கே 1ஆம் நம்பர் இருக்கு. அதனால இங்கே வந்து 1 வராது. ஓகேங்களா, ஸோ 1 வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் வரும். ஸோ இந்த காலம் சி அண்ட் காலம் டியில் வந்து பார்க்கும்போது காலம் சியில் வந்து இங்கே 1 ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா, காலம் சியில் வந்து ஆல்ரெடி 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இங்கே தான் வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரோல வந்து 1 இருக்கிறதுனால 1வது ரோல வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் சி ஆர் டியில் தான் வரும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது காலம் சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இங்கே இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலம் சியிலுமே 1 வராது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விடுபட்ட நம்பர்ல 3 5. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம குழு நம்ம தேடி பார்க்கலாம். ஓகேங்களா, 3 5 பாருங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் பியில் இருக்கு. சாரி, 5 5 வந்து பார்த்தீங்கன்னா காலம் பியில் இருக்கு. அதனால வந்து காலம் பியில் வந்து 5 வராது. ஸோ காலம் சியில் தான் 5 வரும். ஸோ ரிமைனிங் விடுபட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா, 3 டேரெக்டாக வந்து ஒரு கட்டத்தை ஃபில்அப் பண்ணால் நம்மளுக்கு இந்த பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபில்அப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு 2 கட்டம் 1 பாக்ஸ் 1 அண்ட் பாக்ஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வேற ஏதாச்சும் நான் முன்னாடி சொன்ன குழு வந்து இருக்கான்னு பார்க்கலாம். இப்படி கட்டத்தில் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை ரோ வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விடுபட்டிருக்கு. ஓகேங்களா, நம்ம அதை ட்ரை பண்ண சால்வ் பண்ண ஏதாச்சும் குழு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா இதுலேயுமே 3 விடுபட்டிருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 நிறையா விடுபட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம இதுலையுமே 2 விடுபட்டிருக்கு. பாருங்க, இந்த லைன் பாருங்க நம்ம ஈஸியாக ஃபுல்லாக பண்ணலாம். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விடுபட்டிருக்கு. 3வது ரோல வந்து பார்த்தீங்கன்னா 2 விடுபட்டிருக்கு. 4வது ரோலையுமே 2 விடுபட்டிருக்கு. அது என்னென்ன நம்ம சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக குழு கிடைக்குதான் சொல்லலாம், இது பண்ணலாம். பாருங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ 1 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2மே இல்லை. 1 2மே இல்லை. இந்த லைனில் பாருங்க 3வது ரோல 1ஆம் நம்பர் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நம்பருமே இல்லை. ஓகே, இது 3 இருக்கா, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 6 7 8. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 அப்படின்னா 2 வரும். அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 இங்கே இருக்கிறதுனால இங்கே 2 வராது. ஸோ அதனால 1 தான் அடுத்த நம்பர் வந்து விடுபட்ட நம்பர் 1. அதே மாதிரி இப்படி கவுண்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஆல்ரெடி 1 இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனில் பார்க்கலாம் என்ன நம்பர் விடுபட்டிருக்குன்னு. ஓகே, 4வது ரோல விடுபட்ட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 இருக்கு, 2 இருக்கு, 3 4 5 இருக்கு, அப்புறம் வந்து 6 இல்லை. ஸோ 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7. ஓகே, 6 7 வச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் குழு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த லைன்ல 6 7. ஸோ ஓகே, இங்க பாருங்க காலம் டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7 இருக்கு. ஓ, இங்கே வந்து 7 வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து 7 வரும். ஸோ ரிமைனிங் விடுபட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நம்மளுக்கு 6ஆம் நம்பர் தான். ஓகேங்களா, ஸோ 6 இங்கே ஃபில்அப் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வருது செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, கரெக்டாக வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 கட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபில்அப் பண்ணியாச்சு. ஃபர்தராக போக போக வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டிஸ் அதிகமாகும். நம்ம அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லைனில் பார்க்கலாம். ஓகே, இந்த லைன்லையுமே 3 விடுபட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம இதில் ஏதாச்சும் நம்ம வந்து குழு கிடையாதுன்னு பார்க்கலாம். காலம் பி. ஓகே, காலம் பியில் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட நம்பரை நம்ம பார்க்கலாமா. விடுபட்ட நம்பர் வந்து 1 2 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, ஸோ 6 7 8 இருக்கு. ஓகே, இந்த 3 விடுபட்ட நம்பர் தான் வரும். ஸோ இப்படி இந்த இதில் பாருங்க இங்கே வந்து 1 வராது. ஓகே, இதில் 2 வராது. ஓகே, இதில் 6 வராது. ஓகேங்களா, அந்த 3 வந்து குழு வந்து இருக்கு. வேற என்ன குழு கிடைக்குதுங்களா? ஸோ இங்க பாருங்க 6 இதுல வராது. ஓகே, ஸோ 1 2 இதுல வராது. ஸோ இதுல வந்து குழு வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு. நம்ம வேற ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வேற ரேண்டமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்.
ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஓகே அதுவும் இல்லை. ஓகே இது நம்ம இந்த லைனை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ இதில் விடுபட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 இருக்கு, 3 இல்லை. ஸோ 3 இங்கே வராது, 3 இல்லை, அதனால வந்து 3 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. ஸோ இதுலையுமே வந்து நம்மளுக்கு குழு பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேற ஏதாச்சும் நம்ம ரேண்டமாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு குழு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸோ இதுலேயுமே 3 விடுபட்டிருக்கு, இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? 1 2 ஸோ 1 2 ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் வராது. ஓகேங்களா? 3 இந்த கட்டத்துக்குள்ளே இருங்க பாருங்க. இதில் வந்து விடுபட்ட நம்பர், சப்போஸ் இந்த லைனில் நம்ம விடுபட்ட நம்பர் செக் பண்ணும்போது 1 2 இருக்கு, 3 இல்லை. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 3 இல்லை, ஓகே 4 இல்லை, 5 இல்லை, 6 இருக்கு, 7 இருக்கு, 8. ஓகே இந்த 3 நம்பர் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கட்டத்துக்குள்ளார 3 இருக்கிறதுனால இந்த கட்டத்துக்குள்ளார 3 வராது. ஸோ இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடுபட்ட இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து இங்கே தான் வரும். என்ன ரீசன் பாருங்க, நீங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதில் 3 வரணும், இந்த லைனில் 3 வரணும். இந்த கட்டத்துக்குள்ளார ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கேப் இருக்கிற இடம் இது மட்டும் தான், அந்த இடத்துல தான் 3 வரும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 5க்கு குழு கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? 4 5 ஸோ இங்கே பாருங்க 5 இருக்கா, 5 இருந்தால் இங்கே 5 வராது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் வரும், ரிமைனிங் நம்பர் 5. இது ஈஸி. ஓகேங்களா? ஸோ அந்த லைன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதில் ஏதாச்சும் குழு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ இந்த லைனில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் இல்லை, நெக்ஸ்ட்டு 2மே இல்லை, 2 இல்லை, 3 இருக்குது, 4 5 அப்புறம் 6. ஓகே ஸோ 1 2 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, அப்புறம் 7 8. ஓகே ஃபைன் இருக்குது. ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது இந்த கட்டத்தில் நம்மளுக்கு என்ன வரும் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ 1ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்தில் வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கட்டத்தில் வேறு வேக்கன்ஸாக இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1ங்க. ஓகே ஏன் 1ஆம் நம்பர் வராதுன்னு பாருங்க. ஆல்ரெடி இந்த கட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 1 to 8 தான் வரணும். அதனால வந்து இங்கே 1 இருக்கிறதுனால இந்த கட்டத்துக்குள்ள வேறு எங்கேயுமே 1 வராது. ஸோ 1 அந்த இடத்துல போட்டாச்சு. மீதி வந்து பாருங்க நம்மளுக்கு 2 6 தான் குழுவாக இருக்கு. ஓகே 2 6 2 6. ஓகே இந்த லைனில் பாருங்க 2ஆம் நம்பர் அங்கே இருக்குங்களா, காலம் ரோ 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, அதனால இங்கே வந்து 2 வராது. ஸோ 2 இங்கே போட்டுக்கலாம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். முடிஞ்சுங்களா? ஓகே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட திங்கிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இதில் இந்த கட்டத்தில் 3, இந்த லைனில் ஒரு 3 இருக்குது. ஓகே மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லைனில் நம்ம பார்க்கலாம். இந்த லைனில் வந்து பாருங்கள் 1 இருக்குது, 2 இல்லை. ஓகே 2 இல்லை, 2 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இல்லை, 6 இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இல்லை, 8 இருக்குது. ஓகே ஸோ இந்த 3 தான் இந்த லைனில் வரும். ஓகே 2. ஓகே ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டத்துக்குள்ள ஆல்ரெடி இங்கே 2 இருக்கிறதுனால இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒன்று வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல 2 வரும். ஸோ 6 இங்கே இருக்கா, 6 இங்கே இருக்கு. ஸோ இங்கேயுமே 6 இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வந்து இங்கே தான் வரும். ஏன்னா இந்த பாக்ஸில் ஆல்ரெடி இங்கே 6 இருக்கு. ஸோ 6 இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு குழு வந்து ஈஸியாக வந்துச்சு நம்மளுக்கு. ஃபர்தராக வந்து 7மே அங்கே இருக்கு. ஸோ 6 7மே அங்கே இருக்கிறதுனால 7 இங்கே வராது. ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 7 ஃபில்அப் பண்ணியாச்சு. ரிமைனிங் விடுபட்ட நம்பர் 2 இங்கே தான். ஓகேங்களா? நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளுமே திங்க் பண்ணும்போது தான் நம்மளோட திங்கிங் பவர் அதிகமாகும். அதனால தான் நம்மளுக்கு எந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க பாக்ஸ் வந்து ரிலேட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பாக்ஸில் ஒரு நம்பர் தான் விடுபட்டிருக்கு. பாக்ஸ் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் விடுபட்டிருக்கு. 1 2 3 ஸோ 4 இருக்கு, 5 6 7 8. ஓகேங்களா? டேரக்டாக ஃபில்அப் பண்ணியாச்சுங்களா? ஸோ இந்த லைனில் பாருங்க நம்மளுக்கு இந்த பாக்ஸ்லையுமே இந்த லைன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 விடுபட்டிருக்கு, 2 நம்பர்.
ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்படியுமே பார்க்கும்போது ஓகே இந்த பாக்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழு கிடையாது. 1 2 3 ஸோ 4 இல்லை. கட்டம் 7 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இல்லை. ஓகே 5 இல்லை இதில் பார்க்கும்போது. ஓகே 1 2 3 4 5 6 7. ஓகே ஸோ இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே 4 வராது. ஸோ 4 இங்கே தான் வரும். ஸோ ரிமைனிங் நம்ம விடுபட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5. இந்த லைனில் ஃபில்லப் படிச்சாங்களா பாருங்க. இங்கே 2 ஃபில்லப் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8. ஓகே கரெக்டா. அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 2 நம்பர் தான் இதாவது 5வது ரோல. ஓகேங்களா. 5வது ரோல மிஸ் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா. 1 இருக்கு 2 இருக்கு. ஸோ 3 இல்லை 3 இல்லை 4மே இல்லை. ஓகே நெக்ஸ்ட் 5 6 7 8. ஓகே இந்த 2 நம்பர் தான் இல்லை. ஸோ இந்த லைன் இங்கே பார்க்கும்போது இங்கே வந்து 4 இருக்கு. அதனால இங்கே 4 வராது. ஸோ 4 விடுபட்ட நம்பர் மீது என்ன இருக்கு 3. ஸோ இங்கே வந்து 4. ஓகேங்களா முடிஞ்சுங்களா. அதுவுமே அந்த ரோவுமே அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு இந்த கட்டத்தில் நம்ம ஏதாச்சும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கட்டத்தில் உள்ள விடுபட்ட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாரி இந்த லைனில் பார்க்கலாம். ஏன்னா வந்து 2 நம்பர் தான் விடுபட்டிருக்கு. காலம் ஈல வந்து பார்க்கும்போது 1 2 3 4 இருக்கு. ஸோ 5 இல்லை. 6 இருக்கு 7 இருக்கு மீதி 8 இல்லை. ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க இந்த இதில் வந்து பாருங்க 5 இங்கே இருக்கு. ஸோ அதனால வந்து 5 இங்கே வராது. இங்கே தான் வரும் 5. ஸோ 8 முடிஞ்சுங்களா. இப்போ இந்த கட்டத்துக்குள்ளார நம்மளுக்கு 2 தான் மிஸ்ஸிங். 2 நம்பர் தான் என்னென்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 1 2 டேரெக்டாகவே பாருங்க 1 and 2 தான். ஸோ இங்கே வந்து பாருங்க இந்த லைனில் இப்படி 2 வந்து இங்கே 2 வராது. ஸோ இங்கே தான் வந்து 2 வரும். ஸோ இங்கே வந்து 1 ஈஸியாக வரும். ஓகேங்களா முடிஞ்சுங்களா. அந்த கட்டமும் முடிஞ்சு அந்த லைனுமே முடிஞ்சு. ஃபர்தராக நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த இதில் 3 இருக்கு H காலமில். அதுக்கப்புறம் F காலம்லையுமே 3 வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டிருக்கு. நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 2 ஓகே 2 விடுபட்டிருக்கு. 3 இருக்கு 4 5 இருக்கு 6 7 இருக்கு 8. ஓகே இந்த லைனில் எஃப் காலம். ஓகேங்களா. எஃப் காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வராது. ஸோ இந்த 2 பாக்ஸ்லையுமே தான் வரும். சாரி இந்த பாக்ஸில் இங்கே வராதனால இது இங்கே தான் வரும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இங்கே 2 இருக்கிறதுனால இங்கேயுமே 2 வராது. இங்கே தான் 2 வரும். ஓகே 2 முடிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 and 8. ஸோ 8 இங்கே இருக்கு. அதனால இங்கே 8 வராது. ரிமைனிங் என்ன இருக்கு 6. ஓகே இங்கே 8 முடிஞ்சுங்களா. சிம்பிளாக முடிச்சு பாருங்க. வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இந்த இதில் வந்து நம்ம சாரி இந்த லைனில் பாருங்க 1 தான் மிஸ் ஆயிருக்கு. ஒரு நம்பர் தான் ஒரு பாக்ஸ் தான் மிஸ் ஆயிருக்கு. அப்படியே டேரெக்டாக பார்க்கும்போது தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து ஒன்றும் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஃபைன். இப்போ பாருங்க இந்த கட்டத்தில் 2 தான் மிஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து குழு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். என்னன்னா 1 2 3 4 5 அப்புறம் 6 இல்லை 7 இல்லை 8 இருக்கு. ஓகே இங்கே பாருங்க 6 இங்கே 6 இங்கே வராது. 6 இங்கே தான் வரும். இது 7 இங்கே தான் வரும். முடிஞ்சுங்களா. இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த 2 கட்டம் தான் இருக்கு. நம்ம ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரோலையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா என்ன மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதுலையுமே மிஸ் ஆயிருக்குது பார்க்கலாம். ஓகே ஸோ நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 4 5 6 இருக்கு 7 இருக்கு 8 இருக்கு. ஓகே இப்படி ஈஸியாக பாருங்க 4 இங்கே ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா இந்த பாக்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கிறதுனால நம்ம ஒரு குழு ஈஸியாக கிடைக்கும். 4 இங்கே இருக்கிறதுனால 4 இங்கே தான் வரும். 5 இங்கே இருக்கிறதுனால இங்கே 5 தான் வரும். அந்த லைனில் வராது. ஓகேங்களா இதுவுமே முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கட்டம் தான் இருக்குது. அதில் வந்து சரி ஒரு கட்டமும் இருக்குது ஒரு H காலமும் இருக்குது. அதில் வந்து விடுபட்ட நம்பர் பார்க்கும்போது 1 2 ஸோ 3 விடுபட்டிருக்கு. 4 5 6 7 8. ஓகேங்களா 8 விடுபட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 and 8. ஸோ இங்கே பாருங்க 3 இங்கே இருக்கா. அதனால இங்கே 3 இங்கே வராது. 3 இங்கே தான் வரும். ஸோ ரிமைனிங் நம்பர் 8. ஓகேங்களா செக் பண்ணி பார்க்கலாங்களா. அப்படின்னு ரேண்டமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் காலமில் கரெக்டாக இருக்கும் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5th ரோவில் கரெக்டாக செக் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸ் உள்ள கவுண்ட் பண்ணலாம். கட்டம் 4ல் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 சேர்த்து சால்வ் பண்ணி முடிஞ்சாச்சு. ஸோ நீங்களே இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கண்டிப்பாக மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மொபைல் அடிக்டாக இருக்காங்களோ இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், பாய்.